SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கைவிலங்குடன் அழைத்து செல்லப்படும் ரணில். வெளியான புகைப்படம். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்தது என்ன? மீண்டும் வெளிவந்த மௌலானாவின் வாக்குமூலம். அர்ஜுனாவை வம்பு கிளத்த தென்னிலங்கை யூடியூபர். சபையில் வெடித்தது சர்ச்சை. தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு. கடற்தொழில் அமைச்சர் உறுதி. அமெரிக்காவின் எண்ணெய் குழாயை தாக்கியது உக்ரைன். தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று அதிகாலை 12:22 மணிக்கு சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரணில் விக்ரமசிங்கே உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் பேச்சாளர் சந்தன ஏகநாயக்க கூறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்ட நிலையில் அவர் சிறைச்சாலை பேருந்தில் கைவிலங்கோடு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் நீண்ட விசாரணைகளின் பின்னர் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் நீதிமன்றத்திற்கு முன்பாக திரண்ட அதிகளவான ரணில் ஆதரவாளர்களால் கடும் கூச்சல் ஏற்பட்டு அங்கு குழப்ப நிலை நீடித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இவ்வாறான நிலையில் ரணில் விக்ரமசிங்கே சிறைச்சாலை பேருந்தில் கைவிலங்குடன் அழைத்து செல்லப்படும் புகைப்படம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு முழு பொறுப்பு நாட்டின் ஜனாதிபதியே என்பதை வலியுறுத்திய முன்னாள் அரசாங்கங்களும் தற்போதைய அரசாங்கமும் ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரியை மறைத்து வருகிறதா என்ற கேள்வி வெளிவர ஆரம்பித்துள்ளது. 2019 ஏப்ரல் 21 நடந்த ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவே பொறுப்பேற்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இன்றளவும் காணப்படுகிறது. எனினும் சிறிசேன அம்பலப்படுத்திய தற்போதைய விவகாரம் ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகள் என அடையாளம் காணப்பட்ட பிள்ளையான், சக்ரான் மற்றும் ஸ்ரேசாலவே கடந்த முக்கிய சூத்திரதாரி உள்ளார் என்பதை உலகுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளது. 2019 ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்புக்கு பின்னணியில் உள்ள மூளையாக செயல்படும் நபரை எதிர்கொள்ள இலங்கை சக்தியற்றது என்றும் மைத்ரிபால சிறிசேன கூறினார். அந்த நபர் அரசாங்கங்கள், இராணுவம் மற்றும் உளவுத்துறை நிறுவனங்களுக்கு நன்கு தெரிந்தவர் என்றும், ஆனால் அவரை அடைய முடியாது என்றும் கூறினார். அது எப்படி நடந்தது என்பது பற்றி நான் CIDயிடம் எல்லாவற்றையும் சொல்லியதாகவும், ஆனால் அதில் எதையும் பொதுமக்களுக்கு வெளியிட முடியாது என்றும் கூறியுள்ளார். சுதா என்ற தென்னிலங்கை யூடியூபர் தன்னை தகாத வார்த்தைகளில் திட்டி தீர்த்த காணொளியை நாடாளுமன்ற ஒழுங்காற்று குழுவில் சமர்ப்பித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். குறித்த யூடியூபரே முன்னாள் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படாவிட்டால் தனது இணையதளத்தை நிறுத்திவிடுவதாக தெரிவித்திருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையிலேயே அர்ஜுனா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், சுதா என்பவர் அண்மையில் பிரதமர் ஹரினியிடம் கைகுலுக்கி கதைக்கும் காணொளி இருக்கிறது. அத்தோடு அவர் ஜனாதிபதியுடன் நெருங்கி பழகியவர். அவர்தான் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பரப்பு செயலாளர் போல் தெரிகிறார். அதனால் ஏதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அத்தோடு தேசிய மக்கள் சக்தியின் முன்வரிசை உறுப்பினர் காரில் வருகின்றனர். பின்வரிசை உறுப்பினர்கள் ஊருக்கு செல்ல கார் இல்லை என்று என்னிடம் கூறுகின்றனர். இதையெல்லாம் நினைத்தால் வெட்கமாக இருக்கிறது. பெயர் குறிப்பிட நான் விரும்பவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தையிட்டி சட்டவிரோத விகாரை பிரச்சினையை சுமூகமான முறையில் தீர்ப்பதற்கு நடவடிக்கைகளை எடுத்தே தீர்வோம் என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்னும் ஓரிரு மாதங்களில் அந்த பிரச்சினைக்கு அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைக்கும் என்று மேலும் சுட்டிக்காட்டினார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் கூறுகையில், நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் கொண்டுவரப்பட்ட பிரேரணை மிகவும் சிறப்பானது. தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படுவதுடன் தையிட்டி பிரச்சினை சுமூகமான முறையில் விரைவில் தீர்க்கப்படும். அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி வழங்கப்படுவதுடன் அரசியல் கைதிகளின் விடுதலை குறித்து நடவடிக்கை எடுப்போம். 37 வருடங்களாக மூடப்பட்டிருந்த துறைமுகத்தை மக்களுக்கு வழங்கியுள்ளோம். மேலும் கடவுச்சீட்டு பெறுவதற்காக இதுவரையும் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பிற்கு வந்தவர்களுக்காக எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் கடவுச்சீட்டு அலுவலகத்தை யாழ்ப்பாணத்தில் திறந்து வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் என்றும் அவர் கூறினார். உலகச் செய்திகள். தனது நண்பரும் ஹங்கேரியின் பிரதமருமான விக்டர் ஆர்பனுக்கு எண்ணெய் விநியோகம் செய்யும் ரஷ்ய எண்ணெய் குழாயை உக்ரைன் சேதப்படுத்தியது தொடர்பில் அமெரிக்கா அதிருப்தி வெளியிட்டுள்ளது.
இது தொடர்பில் தான் மிகவும் கோபமடைந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆகஸ்ட் 13 அன்று இரவு உக்ரைனிய ட்ரோன் தாக்குதல் ஹெங்கேரி, ஸ்லோவாக்கியா மற்றும் மத்திய ஐரோப்பாவின் பிற நாடுகளுக்கு உக்ரைனிய பிரதேசத்தின் வழியாக ரஷ்யா எண்ணெயை வழங்கும் ருஷ்பா எண்ணெய் குழாய் வழியை தாக்கியது குறித்து முன்னதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்து ஓர்பானின் குறிப்பிற்கு ட்ரம்ப் இவ்வாறு பதிலளித்துள்ளார். அலாஸ்காவில் ட்ரம்ப் மற்றும் புடின் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பிற்கு சற்று முன் உக்ரைன் ரஷ்ய பிரதேசத்தில் உள்ள ருஷ்பா எண்ணெய் குழாய் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக ஓர்பன் தெரிவித்திருந்தார். மேலும் ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்குள் மீட்டெடுக்கப்பட்டு குறித்த குழாய் 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் பாதிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். குறிப்பிடத்தக்க வகையில் 2 தாக்குதல்களும் உக்ரைனின் ஆளில்லா அமைப்புகள் படைகளால் நடத்தப்பட்டன. ரஷ்யா எண்ணெய் மீதான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடையிலிருந்து புடாபெஸ்ட் தற்காலிக விலக்கு பெற்றதிலிருந்து அது தரைவழி குழாய் வழியாக கச்சா எண்ணெய் வாங்குவதை அதிகரித்துள்ளது. இதன்படி தள்ளுபடி செய்யப்பட்ட கச்சா எண்ணெயிலிருந்து பெரும் லாபத்தை ஈட்டி வருகிறது. மேலும் ரஷ்ய எரிசக்தி மீதான அதன் சார்பு நிலையை மேலும் குறைப்பதற்கான எந்தவொரு ஐரோப்பிய ஒன்றிய முயற்சிகளையும் ஹெங்கேரி பலமுறை வீட்டோ செய்வதற்காக அச்சுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கைவிலங்குடன் அழைத்து செல்லப்படும் ரணில், வெளியான புகைப்படம். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்தது என மீண்டும் வெளிவந்த மௌலானாவின் வாக்குமூலம். அர்ஜுனாவை வம்பு கிளத்த தென்னிலங்கை யூடியூபர், சபையில் வெடித்தது சர்ச்சை. தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு, கடற்தொழில் அமைச்சர் உறுதி. அமெரிக்காவின் எண்ணெய் குழாயை தாக்கியது உக்ரைன்.